அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபினா கண்டிப்பாக அது இந்த பானிபூரி தான். நம்ம இதை அதிகமாக கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். வெளியே வாங்கி சாப்பிட்றதால இது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. இது தெரிஞ்சு கூட நம்ம சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டால் தான். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபியை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம பானிபூரி மசாலாவை வீட்லேயே எப்படி ஹைஜீனிக்காக டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பானிபூரிக்காக ஃபஸ்ட்டில் நம்ம புதினா தனியாக ரெடி பண்ணிக்கலாம். ஹிந்தியில் வந்து இதை தீக்கா பானின்னு சொல்லுவாங்க. இதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா, ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். புதினாவோட கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து நான் இதில் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்ணுற இந்த தண்ணி வந்து காரம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி காரம் அதிகமாக வேணும், எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வடிகட்டிக்கிங்க. நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். சாட் மசாலா இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கடையிலாம் வாங்கி சாப்பிட்றோம்னா அந்த பானிபூரியில் தண்ணி அது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு புளிப்பு உப்புலாம் செக் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதை ஹிந்தியில் வந்து கட்டா மீத்தா பானின்னு சொல்லுவாங்க. இதுக்காக நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு நல்லா வடிகட்டி இந்த பேனில் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 8 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இந்த டேட்ஸில் வந்து விதை இருந்துச்சுன்னா அந்த விதையை ரிமூவ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு வரைக்கும் நம்ம வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வெள்ளை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம போட்ட அந்த பேரிச்சம்பழம் பாருங்கள், அதுவும் நல்லா குக் ஆகி சாஃப்டாக வந்துச்சு. நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு இதில் நம்ம மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா ஃபைனாக நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. இந்த புளி, இந்த வெல்லம், இந்த பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்கிற இந்த பேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம். நான் இதில் எக்ஸ்ட்ராவே வெல்லம் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பானிபூரிக்கு உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர், அதுதான் நான் போட்டிருக்கேன். ஒயிட் சன்னா கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கனா போட்டுக்குங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். காரம் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா நான் யூஸ் பண்ணுறேன். சாட் மசாலா இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பசங்க சாப்பிட்றதால நான் இன்றைக்கி காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் பூரிக்கும் நான் மாவுலாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பட் எனக்கு வந்து அவுட்புட் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கல. ஸோ நான் அந்த வீடியோஸை வந்து டெலீட் பண்ணிட்டேன். நான் பூரி வந்து பர்ஃபெக்டாக எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சொல்லி தனி வீடியோவாக நான் கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். இன்றைக்கி நான் வெளியே தான் வாங்கியிருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. ஃப்ரை பண்ண பானிபூரியே உங்களுக்கு பேக்கெட்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரை பண்ணாத பானிபூரி கூட சின்ன சின்ன அப்பளம் மாதிரி வரும் பாருங்கள் பேக்கெட்டில், அதை கூட வாங்கி நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பூரிலையும் அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபைனலாக அந்த தண்ணியில் வந்து அப்படியே டிப் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். அதுக்காக நான் ஒரு பூரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அதில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு இந்த புளி பேஸ்ட்டும் வச்சிடலாம். என் பையன் அவன் சாப்பிட்ற பானிபூரியை அவனே ரெடி பண்ண சொன்னான். ஸோ அதுக்காக ஸ்டஃபிங் அவன் ரெடி பண்ணிட்டுருக்கான்.
இப்போ என் பொண்ணோட டேர்னு. இந்த பானிபூரியை நம்ம வீட்டில் பசங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஸ்டஃபிங்லாம் இந்த பூரியில் உள்ள ரெடி பண்ணி தனித்தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு பவுலில் வந்து அந்த புதினா வாட்டரும் போட்டு தனியாக அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. இந்த ரெடி பண்ணி வச்ச பூரிலேருந்து ஒரு பூரி எடுத்து அப்படியே இந்த புதினா வாட்டரில் ஒரு டிப் கொடுத்துட்டு அப்படியே எத்தனை போய் வாயில் போட வேண்டியது தான். இப்போ நம்ம சூப்பரான ஹோம்மேட் பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நம்மளும் சாப்பிட்லாம், பசங்களுக்கும் இது தைரியமாக கொடுக்கலாம். தஸ்னீம் எப்படி இருக்குது தஸ்னீம்? இது டேஸ்ட்டாக இருக்கா? ஒரு வாய் என் பொண்ணுக்கு, இன்னொரு வாய் என் பையனுக்கு. என் பையனுக்கு வந்து கொஞ்சம் பல்ல ஆடின்னு இருக்கறதால அவனால் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியல இந்த பானிபூரியை. அவ்வளவுதான், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பானிபூரியை வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி பார்த்துட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.